உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, சங்கீதம் 37:4, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார். மனசு ஃபுல்லாக ஆசையாக வச்சுருக்கேங்க. இது நிறைவேறிடாதா, இங்கே போயிட மாட்டேனா, இது செய்திட மாட்டேனா, இது கிடச்சிடாதா. உங்கள் மனதின் ஆசைகள் நிறைவேறும். தேவன் உங்கள் மனதின் ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்காரு. அவரோட சந்தோஷமாக இருக்கிறீங்களாங்க? தேவனோடு சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நீங்கள் அவரை நல்லா வச்சுருக்கீங்களா? எப்படி இருக்கிறீங்க? தேவனோட உறவு எப்படி இருக்குது? உங்களுக்கும் அவருக்கும் உறவு எப்படி இருக்குது? கிட்ட நிற்கிறீங்களா? ஏசு கிட்ட நிற்கிறீங்களா? தள்ளி நிற்கிறீங்களா? தேவனிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருந்தால் உங்களுடைய மனதின் ஆசைகள் நிறைவேறும். இது ஒரு கண்டிஷன் இருக்குது. நீங்கள் அவரை நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா அவர் உங்களை நல்லா வச்சுப்பார். இன்றைக்கி தேவனோடு பேசுனீங்களா? இல்லைங்க, ரொம்ப பிஸியாக இருந்துட்டேன். தேவனுக்கே அவருக்கே புரிஞ்சு பாருங்க, ஏசு ரொம்ப நல்லவர், நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன்னு அவருக்கு நல்லா தெரியும். தேவனுக்கு டைம் கொடுக்கலன்னா அவர் எப்படி உங்கள் மனதின் விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார்? இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வரேங்க, நிற்கிறேன், என்னை கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன், நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க. சிரிக்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் சிரிக்க மாட்டேங்கிறீங்க. அப்போது எவ்வளோ நேரம் நான் அந்த வீட்டில் இருக்க முடியும்? உங்கள் வீட்டில் கிளம்பிடுவேன்ல. அதே மாதிரி தான் நம்ம தேவாதி தேவனும் அப்படி தான் உங்கள் வீட்டில் தான் வசிக்கிறார், உங்களோட தான் நிற்கிறார், உங்களோட தான் நடக்கிறார். உங்களோட நீங்கள் எங்கே போனாலும் அவரும் உங்களோட வராரு. அவர் உங்களுக்கு பக்கத்துலேயே நிற்கிறாரு. நீங்கள் அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசலைன்னா அவர் எப்படி அந்த வீட்டில் வசிக்க முடியும்? உங்களோடு வாழ முடியும், உங்களோடு நடக்க முடியும், கூடவே வர முடியும்? புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்போனா அவர்கிட்ட பேசணும், துதிக்கணும், ஜெபம் பண்ணணும், அவருக்காக பாடல்களை பாடணும், அவரை நல்லா வச்சுக்கணும். பிரியாணியாக கொடுக்க சொல்கிறாங்க, டீ காஃபி கொடுக்க சொல்கிறாங்களா அவருக்கு? மாத்தாள் மாதிரி விருந்து சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மரியாள் மாதிரி கண்ணீரினால் அவருடைய பாதத்தை நனைக்க தேவையில்லை. துதிக்கணும், பாட்டு பாடணும், ஜெபிக்கணும். அப்படி பண்ணிட்டீங்கனாலே அவரை நல்லா வச்சுப்பீங்க. அவ்வளோதான். நீங்கள் அவரை நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா அவர் உங்களை நல்லா வச்சுப்பார். நல்லா வச்சுக்கிறதுனா என்னதுங்க? ஆசைகளை நிறைவேற்றுவது. நம்ம ஆசைப்பட்டது நம்மளுக்கு கிடைக்கணும், அதை தேவன் செய்வார். ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவனை நல்லா வச்சுக்கோங்க. குடும்பத்தையே நல்லா வச்சுக்கிறீங்க, ஏன் தேவனை நல்லா வச்சுக்க முடியாதா உங்களால்? நல்லா வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா தான் அவர் உங்களை நல்லா வச்சுப்பார். சரிங்களா? அவர் பரலோகத்தின் தேவன் உங்களோட இருக்கிறாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பயபக்தி நமக்குள்ளே இருக்கணும். சரிங்களா? அந்த பயபக்தியோடு தான் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கணும். நீங்கள் தனியாக இருந்தால் கூட தேவன் உங்களோடு இருக்கிறாரு. அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுங்க. எல்லா மனதின் ஆசைகள் நிறைவேறும். மாத்தாள் பெத்தானியா கிராமத்தில் இயேசுவை பார்க்குறா, வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டா. தடபுடலாக விருந்து, செம்மையாக விருந்து வச்சா. அவங்க தங்கச்சி காலடியிலேயே உட்காந்துட்டா. அவ்வளோ மரியாதை, அவ்வளோ மதிப்பு இயேசுவுக்கு கொடுக்கப்படுது. இயேசுவை அப்படி அவங்க வச்சு பார்த்துக்கிறாங்க. அதனால தான் இயேசு என்ன பண்ணார்? அவங்களுக்கு செய்ய வேண்டியதை நல்லா செய்து கொடுத்தாரு. அவங்க 2 பேருக்கும் மனசில் என்ன ஆசை இருந்துச்சு? மாத்தாளுக்கும் மரியாளுக்கும் மனசில் என்ன ஆசை இருந்துச்சு? இந்த லாசருக்கு உயிரை குடிக்கின்ற ஒரு வியாதி வந்துருச்சு. எங்கள் அண்ணனுக்கு இந்த வியாதி போகணும். எத்தனை பேருக்கு உயிரை குடிக்கின்ற வியாதி இருக்குது? அந்த வியாதியை தேவன் இன்னைக்கு சரி பண்ணி தரேன்றாரு. ஏன்னா உங்கள் மனசுடைய விருப்பம் அப்படி இல்லை, அது சரியாகணும்னு அது சரி பண்ணி தராரு. மரியாளுக்கும் மாத்தாளுக்கும் அந்த ஆசை தான் இருந்துச்சு. எங்கள் அண்ணன் சரியாகி வந்துட்டா போதும், இந்த உயிரை குடிக்கின்ற இந்த வியாதி சரியாயிடணும், இந்த மோசமான வியாதி, பொல்லாத வியாதி சரியாயிடணும், அப்படி தான் நினச்சாங்க. கடைசியில் என்ன ஆச்சு? தேவன் அதை உயிரோடு எழுப்பி கொடுத்துட்டாரு. லாசரு செத்து நாரி போய் 4 நாளாக கல்லறையில் இருந்தான். இயேசு வந்தார், அவனுக்கு அந்த அழுகி போன உடம்புக்கு உயிரை கொடுத்து எழுப்பி மாத்தாள் மரியாள் கிட்ட ஒப்படைச்சிட்டார். இதுதான் நம்ம தேவன், ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா அவர் உங்களை நல்லா வச்சுப்பார். அவரை நல்லா வச்சுக்கிறீங்களா? உங்கள் வீட்டு காரை கூட அடிக்கடி துடைப்பீங்க இல்லை? வீட்டை அடிக்கடி தொடச்சி க்ளீன் பண்ணி தரையை சுத்தம் பண்ணி
அப்படியே பக்காவாக க்ளீனாக வச்சுப்பீங்க. ஏசுகிட்ட பேசுங்க, இயேசுவை நல்லா வச்சுக்கோங்க, இயேசுவை நல்லா வச்சுக்க கற்றுக்கோங்க. சரிங்களா? அப்படி நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா இயேசுவும் உங்களை நல்லா வச்சுப்பார். உங்கள் மனதின் ஆசைகள் நிறைவேறும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க. சாமி பா, இரக்கம் காட்டுங்க, இறங்குங்க பா. உங்கள் பிள்ளைங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்குது, மனசு ஃபுல்லாக ஆசைகள் நிரம்பி இருக்குது பா. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுடைய ஆசையை நிறைவேற்றி கொடுக்குறீங்க. உங்கள் பிள்ளைங்க உங்களை நல்லா வைப்பாங்க. அதனால் நீங்களும் உங்கள் பிள்ளைங்களை நல்லா வச்சுப்பீங்க. நன்றி அப்பா. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்கள ரத்த கூட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகள் சரியாகுவதாக. அப்பா, மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எறிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா? பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம், அங்கேயே அனுப்பிடுங்க பா. அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் கழுவி உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாது. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு தான் வந்திருக்கோம். சாமி உமக்கு நன்றி. 7 வருடம் அந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க ப்ளீஸ்ப்பா. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு சொந்தக்காரராக, ஓனராக வருவீங்க. 1000 வருடம் இங்கே தங்கி ஆட்சி செய்வீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். ஈஸ்வரி முழு ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.